என்னடா கையில லட்டை கொடுத்துட்டு அங்க ஜிலேபியை பிச்சு போட்டிருக்காங்க. ஃபைனலா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போற வெளில உள்ள இடம் தான். வெல்கம் டு அவர் சேனல் சத்யா கோ விலாக்ஸ். சென்னை சீரீஸோட 3வது வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு அபினேஷ் ரூமுக்கு நான் கபாலி அப்புறம் என் தம்பி சபரி எல்லாமே போனதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக சிரித்து பேசி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ நைட் என்ன முடிவு பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே எங்கே போகலான்னு ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன முடிவு பண்ணியிருந்தோன்னா இந்த படத்துக்கு போகிறது, மாலுக்கு போகிறது, பீச்சுக்கு போகலாம், போயாச்சு அது வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் தமிழ்நாடு பார்டரில் ஆந்திராவில் உள்ள தடா அப்படின்ற ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணுவோம். நீங்கள் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக தடா அப்படின்ற வந்து ஆந்திரா ஹைவேல உள்ள ஒரு முக்கியமான ஊர். அந்த தடா ஊருக்கு நம்ம ஹைவேலேயே போயிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஊருக்குள்ளே திருப்பணும் அப்படின்னா 1 hour ட்ராவல் பண்ணி நம்ம போகிற இடம் தான் தடாவில் உள்ள உப்பலு மடுகு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சென்னைக்கு அருகாமையில் உள்ள ஒரு சில முக்கியமான ஃபால்ஸ் இருக்கும். கோனை ஃபால்ஸ் இருப்பாங்க, நாகலாபுரம் ஃபால்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி இது எல்லாமே ஆந்திராவில் உள்ளது. அது மாதிரி பக்கத்தில் ஒரு முக்கியமான ஃபால்ஸ் தான் தடா ஃபால்ஸ். நாங்கள் ஆல்ரெடி 2019 நானும் என் ஃப்ரெண்ட் அபினேஷ் மட்டும் அந்த ஃபால்ஸ்க்கு போயிருக்கோம். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. தண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப பியூராக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக தண்ணியை பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள அந்த மண், தரை, கல் எல்லாமே தெரியும். அந்தளவு தண்ணி ரொம்ப பியூராக இருக்கும். ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்டு. ஸோ அந்த ஏற்கனவே நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக வீக் டேஸில் போயிருந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப கூட்டத்தில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் கரெக்டாக வந்து வீக்கெண்டாக இருக்குது, சனிக்கிழமை வேறு. ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்க போதுன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்களும் பார்த்தது கிடையாது. என் ஃப்ரெண்டு கபாலையும் சரி, அப்புறம் என் தம்பி சபரி பார்த்தது கிடையாது. ஸோ அவங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சென்னை அவுட்டரில் குளத்தூர், செங்குன்றம், கும்மிடிப்பூண்டி தாண்டி ஆந்திரா ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆந்திரா பார்டருக்குள்ளே போயிடுவோம். நாங்கள் முந்தின நாள் நைட்டு அபினேஷ் ரூம் போனதுலேருந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு வெளில போய் சாப்பிட்டு திரும்ப வந்து தூங்குறதுக்கே நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், பரவாயில்ல 2 மணி நேரம் பரவாயில்ல, தூங்கி எழுந்திரிச்சு நம்ம 7 மணிக்கே கிளம்பிடணும் முடிவு பண்ணினா 7 மணிக்கு கிளம்புனா தான் நாங்கள் இருக்க ஓஎம்ஆர்லேருந்து 3 மணி நேரம் ஆகும் தடா ஃபால்ஸ் போகிறதுக்கு. ஸோ ஒரு 7 மணிக்கு கிளம்பிடலாம் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் பசங்களை பற்றி எப்பவுமே தெரியுமே, அலாரம் அடித்தா கூட ஆஃப் பண்ணி படுத்துரும். அது மாதிரி படுத்துது எந்திரிச்சதே 10 மணி தான். அப்புறம் எல்லோரும் குளிச்சு கிளம்பி சாப்பிட்டு நாங்கள் வண்டி எடுக்கிறது 11:30 ஆயிடுச்சு. வேறு கொஞ்சம் நார்மலாக தான் வண்டி விட்டு போவேன், ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் போகிறதுக்கு எப்படியும் 2:30 ஆயிரும். ஏன்னா இங்கே மெயின் ரோட்லேருந்தே உங்களுக்கு உள்ளே 1 hour ஆயிரும். மெயின் ரோட்டில் பைபாஸ்லேருந்து நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பி உள்ளே போகிறதுக்கே 1 hour ஆயிரும். என் கணக்குப்படி 2:30 மணிக்கு மேலே தான் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா 4 மணிக்கு இங்கே க்ளோசிங் பண்ணிடுவாங்க. 4 மணிக்கு மேலே யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் எவ்வளோ பார்க்க போகிறோம், எப்படி என்ன ஆகுதுன்னு தெரில. பரவாயில்ல, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அங்கங்கே ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி போர்டு இருக்குது. பரவாயில்ல, பார்டர் அப்படின்றதுனால தமிழ்லேயும் வச்சுருக்காங்க, நம்ம தெலுங்கு லாங்குவேஜ்லேயும் வச்சுருக்காங்க. ஆந்திரா அப்படின்னால எனக்கு எப்போ ஞாபகம் வருது காரம் தான். காரம் சாப்பாடு ரொம்ப படுபயங்கரமாக இருக்கும். காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ஆந்திரா மீல்ஸ் கடை இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பொடி சாப்பாடும் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. பொடி போட்டு நெய் எல்லாம் ஊற்றுவாங்க. என் ஃப்ரெண்டு அருண் செம்பட்டன் ஒருத்தன் இந்த பொடி சாதம் மேலே பைத்தியமாக இருப்பான். ஆந்திராவுக்கு நாங்கள் திருப்பதி கோயிலுக்கு போகும்போது இப்போ டைம் இல்லாதனால நேராக கோயிலுக்கு போய்ட்டு வெளியே சாப்பிட முடியல. அன்றைக்கி பூரா எனக்கு ஆந்திரா மீல்ஸ் கிடைக்கல, எனக்கு ஆந்திரா மீல்ஸ் கிடைக்கல அப்படின்னு ஒரே புலம்பாவேன். அவனை எங்களால் நிப்பாட்டே முடியல, அந்தளவுக்கு பைத்தியம். ஸோ அந்தளவுக்கு என்ன இருந்தாலும் அந்த சாப்பாடு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போ கரெக்டாக ஆந்திரா பைபாஸில் உள்ள தடா அப்படின்ற ஊருக்கு வந்தாச்சு. ஸோ தடா அப்படின்ற ஊருக்கு வந்தோடனே பைபாஸ்லேருந்து லெஃப்ட்டு திரும்பிடணும். லெஃப்ட்டில் திரும்ப நேராக ஊருக்குள்ளே போகும். பைபாஸ்லேருந்து நம்ம ஊருக்குள்ளே லெஃப்ட்டில் திரும்பணும். ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஃபால்ஸுக்கு 1 hour ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் மாதிரி இது கிடையாது. ஃபுல்லாக ரோடு வந்து குண்டும் குழியுமாக இருக்கும். ஊருக்குள்ளே போகும், கடத்தூரில் போகும், ஃபுல்லாக கிராமமாக தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக மலை ரோடு மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 1956 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒன்றா தான் இருந்தாங்க. அப்போ ஆந்திரா தமிழ்நாடு பேர்லாம் கிடையாது. மொத்தமாக மெட்ராஸ் மாகாணம்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஒரே முதலமைச்சர் தான். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச டைமில் பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் அப்படின்றவர் மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சர் இருப்பார். அவர் வந்து ஆந்திராக்காரர் தான், ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் பேசுகிற மக்களும் தெலுங்கு மொழி பேசுகிற மக்களும் சேர்ந்து தான் சென்னை நகரத்தையே உருவாக்கினதாக சொல்லுவாங்க. 1956 வருஷம் மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கும் போது தெலுங்கு மொழி பேசுகிற மக்கள் ஆந்திராவுக்கும், தமிழ் மொழி பேசுகிற மக்கள் மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்தாங்க. அப்படி பிரிக்கும்போது திருப்பதியும் சித்தூரும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு.
சென்னை, திருத்தணி இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருச்சு. அப்படி தெலுங்கு மொழி பேசுகிற மக்களுக்காக ஆந்திரா ஸ்டேட் முதல்ல உருவாகும் போது அதோட தலைநகரமாக இருந்தது ஹைதராபாத் கிடையாது, அமராவதிலாம் கிடையாது, கர்னூல் அப்படின்ற ஊர் தான் ஆரம்பத்தில் ஆந்திராவோட தலைநகராக செயல்பட்டுச்சு. மணி இங்கேயே இப்போ ஒரு 2 ஆயிடுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். அதை என்னென்னா நம்ம இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கோம். நிறையா பேர் அதை முடிச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ கரெக்டாக உப்பலமடுகு வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். போர்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, உப்பலமடுகு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றது. காமன் எல்லாமே தடா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். ஃபுல்லாக மலை ரோடு மாதிரி ஃபுல்லாக குண்டும் குழியுமாக கல்லுமாக இருக்கும். அதில் தான் பைக்கை பார்த்து ஓட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன்ல, ரொம்ப குண்டு குழியுமாக இருக்கும், பார்த்தா வேண்டியது தான். இதுக்கப்புறம் ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இதுலேயே தான் நம்ம மலை மேலே ஏறணும். வண்டியை அழகாக மூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ரோடு மோசமாக இருக்கும். ஸோ பார்த்தோம் போக போகிறோம். நம்ம மேலே பார்க்க போகிற ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் இதெல்லாம். அப்படியே இந்த குளம் மாதிரி ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்குது. இங்கே தான் மொத்தமாக கலக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஃபால்ஸில் உள்ள தண்ணி தான். இங்கேயே தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ பாதை அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதாவது என்ட்ரன்ஸ் நம்ம இந்த இடத்துக்கிட்ட பைக்கு, காரு எதாக இருந்தாலும் இங்கே மொத்தமாக விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேயே நம்ம உள்ளே நடந்து போகிறதே நமக்கு எப்படியும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். 1/2 மணி நேரம் 1 ஹவர் கூட ஆகும். மேலே ஃபால்ஸ் போகிறோம்னா நமக்கு நல்லா மேலே ஃபால்ஸ் நம்மளால் போன மாதிரி தெரில. ஸோ முதல்ல வண்டி இங்கே பார்க் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அபினேஷும் கபாலி வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எங்கே நிற்கிறேன் மூலம் அவங்கள தேடுவோம். தேடி அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நேராக கிளம்ப முடியாது. எனக்கு டவர் வேறு வராது, அதான் ப்ராப்ளமே. இருக்காங்க இந்த கபால் எவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறான் பாருங்க கண்ணாடி போட்டு. ஓகேவா, இது பிடிச்சாச்சு. நேராக கூட மேலே போக வேண்டியதான். சபரி நான் சொன்னேன்ல தண்ணி ஃபுல்லாக பியூராக இருக்குன்னு சொன்ன பார்த்தியா? என்னது நான் சொன்னேன்ல தண்ணி பாரு கபாலி, நான் சொன்னேன்ல தண்ணி நல்லா பியூராக இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தியா? போமா டேய் இப்படி போகணும் வா, இதான் பாதை போட்டிருக்கேன் வா. வாவ் நல்லா இருக்கு போடுறா. கபாலி என்ன ஃபாரினர் மாதிரி இருக்க. பா 2019 வந்து அதே தான்டா. தாண்டக்கூடாது தாண்டுவோம், மேலே போகக்கூடாது போவோம், அந்த மாதிரி. இந்த இடத்துல வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அப்படியே கீழேருந்து இப்போ மேலே வந்திருக்கோம், மலை மேலே ஏறி வந்திருக்கோம். அதனால் இந்த இடத்துலேருந்து எல்லா சுற்றி பார்க்க இடம் வேணால் சூப்பராக இருந்துச்சு. வியூஸ் நல்லா இருந்ததுனால எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். எல்லாருமே போயிட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியலை. எல்லோரும் எங்களை ஒரு மாதிரியாக யாரா அவங்க இத்தனை மணிக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. பாதையில் போகும்போது சைடில் இந்த மாதிரி தனியாக ஒரு பாதை போட்டுகிட்டே இருந்தாங்க. சார் என்னன்னா அடிக்க நிறைய இடத்துல இந்த மாதிரி பாதையாக போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கும்போது தெரிஞ்சு அது எப்படின்னா தண்ணி இந்த ஃபால்ஸ் தண்ணி போகுது பார்த்தீங்களா, அந்த போகிற இடத்துல நாங்கள் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போகாமல் இந்த மாதிரி இடங்கள்லேயே சில நம்ம கொஞ்சம் மறைவாக உள்ள இடங்களில் கொஞ்சம் நல்லா பசங்களாக மொத்தமாக வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்க. ஆனால் நாங்கள் ரொம்ப இவ்வளோ கூட்டம் இல்லைடா, ரொம்ப ரொம்ப கம்மி அதிகமா. வா 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 எப்படி பத்தியா, அங்கேயும் தண்ணி வருது இந்த பக்கம். போடல வா. ஃபைனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போகிற வெளில உள்ள இடம் தான். இது ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் இப்படி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறையா பேர் நல்லா குளிப்பாங்க. ஏன்னா ஆழமும் அதிகமாக இருக்காது, தண்ணி ரொம்ப ரொம்ப பியூராக இருக்கும். சின்ன சின்ன குட்டி மீன் அவ்வளோ இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து குளிச்சுட்டு இருக்கீங்கன்னா அங்கேயும் வந்து கிடைக்கும். அதுவும் நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும். முக்கியமாக ரொம்ப ஆழம் இருக்குது. நார்மலாக ஆவரேஜாக உள்ள எல்லாருமே வந்து ஒரு 5 அடி, கொஞ்சம் 5-4 அடி அந்த இதில் தான் வந்து ஆழம் இருக்கும். நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். தண்ணியுமே சூப்பராக இருக்கும். அந்த வியூவை நீங்களே பாருங்கள். அது ஃபோட்டோ நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது வந்து வீக் டேஸில் வந்தோம். அவ்வளோ கூட்டமே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இல்லை. ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆச்சு. அங்கே வாட்டு சுற்றிட்டு இருந்தோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல கூட்டம். இதுவும் நல்ல ஒரு எல்லாருமே இருக்குமோ நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது.
இங்கே பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து ஒரு செப்பரேட்டாக ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ரூம் வச்சுருக்காங்க. அதனால் வந்து இங்கே பாதுகாப்பை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நார்மலாக எல்லாருமே ஃபேமிலியாகவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் போகலாம், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ஃபால்ஸ் வந்து இதுக்கு மேலே தான் நீங்கள் போகணும். அது போகிறது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது ஃபால்ஸ் போகிறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து மலையேறி போக முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க இங்கேயே குளிச்சுட்டு ஃபுல் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஸ்பாட்டு. மற்றபடி இந்த ஃப்ரெண்ட்ஸாக வந்தவங்க, ஃபேமிலியாக வந்தவங்க மோஸ்ட் ஆஃப் போக மாட்டாங்க, இங்கேயே திரும்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்தவங்க வந்து ஒரு கேங்காக வந்தவங்க அதுக்கு மேலே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாக இறங்கிட்டு உள்ளே ஃபுல்லாக குளிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் மேலே ஃபால்ஸுக்கு போய் தான் குளிக்கலாம் அப்போலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம டைம் வேறு லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தா ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதெல்லாம் இங்கேயே குளிச்சலாம், மேலே போனால் அங்கேயும் கீழே போகணும்னு சொல்லி இங்கேயே குளிச்சாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முடிவு ஒன்றா குளிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கு நாங்கள் செங்கல்பட்டில் காலேஜ் படிக்கும்போது ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கும் செங்கல்பட்டில். 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்து போய் குளிப்போம். அது ரொம்ப சூப்பராகும். அது வந்து ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் தான் போவோம். 1 மணி நேரம் நல்லா ஜாலியாக இப்போ அந்த ஸோ அந்த ஞாபகம் தான் திரும்ப வந்துச்சு. நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மேலே ஃபால்ஸை முடிஞ்சால் பார்த்துருவோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் 2019 வரும்போதும் மேலே அந்த ஃபால்ஸை டச் பண்ண முடியலை. ஏன்னா அதுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அபாயம்னு சொல்லி ஒரு பெரிய இதெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அப்போ ஆளுகளும் கம்மி, ரொம்ப ஆளே நாங்கள் போன இடத்துக்கு யாருமே வரல. அதில் எங்களுக்கே பையன் போயிடலாமா வேணாம்னு சொல்லி நாங்கள் திரும்ப வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போவாது போயிடுவோம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கோம். பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு. போகிற வழியில் பிளேஸும் நல்லா பரவாயில்ல, சூப்பராக நல்லா பச்சை பர்சன்ட் இருந்துச்சு. ஒரு ஈவினிங் டைம்லேயே வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ஃபீலிங் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சுங்க. ஒரு கோயில் பரவாயில்ல, இந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு கோயில் வச்சுருக்காங்க. முக்கியமாக குரங்கு தொல்லை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்குது, நான் பிஸ்கெட் வச்சு கையில் போயிட்டு இருந்தேன். அந்த பிஸ்கெட்டை பார்த்தோன்னா நல்லா ஒடியாந்துருச்சு என்கிட்ட பிடுங்கிறதுக்கு. நான் பயந்துட்டு பிஸ்கெட்டை தூக்கி போட்டேன்னா பிஸ்கெட்டை தின்ட்டு அப்படியே போயிடுச்சு. இல்லைனா பிஸ்கெட்டை பிடுங்குன்ற பேரில் பிஸ்கெட்டு ஃபோன் எல்லாத்தையும் பிடியும் கடிச்சு குறையிருக்கும். தண்ணி சவுண்டை கேளுங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப பியூராக. இங்கே நீங்கள் தண்ணி எடுத்து குடிக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப பியூராக இருக்குது. மேன் வெர்சஸ் ஒயில்டில் வர்ற பேர்கில்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். எங்கே போகிறோம், எதுக்குள்ளே வரோம், என்ன தின்னு வரப்போகுது ஒன்றும் தெரியலை. வந்துட்டு அந்த கொடிய மிருகங்களை அட்டாக் பண்ண வருது. டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் தான் அலோவ் பண்ணாங்க. ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் அந்த ஃபால்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஃபால்ஸில் 4 மணிக்குமே அலௌட் கிடையாது ஃபால்ஸுக்கிட்ட. ஸோ 4 மணிக்கு இங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வந்து எங்கே திரும்ப போங்க, டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போக முடியான்ட்டார். மணி இப்போ எப்படியும் மணி இப்போ 5:30. நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்பி வெளில போனது 6 மணி ஆயிரும். இங்கே இந்த பைக் பார்க் பண்ண இடத்துக்கு போனால் 6 மணி ஆயிரும். அங்கேருந்து மெயின் ரோடுக்கு போகிறதுக்கு எப்படி 7 மணி ஆயிரும். ஸோ இனிமேல் தான் கிளம்பணும். அவர் விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போதுமே அந்த அபாயம் போட்ட இடத்து வரைக்கும் போனோம். அதுலேருந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நடந்தால் போயிருக்கலாம். பட் அப்போவே கல்லெல்லாம் பெருசாக இருந்துச்சு, ஆளுமே இல்லை, யாருமே இல்லை. எங்களுக்கும் பயமாக இருந்துச்சு, வந்துட்டோம். ஸோ இப்போ 4 பேராக வந்துட்டோம். பட் இருந்தாலும் இப்போ டைம் நமக்கு கிடைக்கல. ஸோ அதெல்லாம் இங்கே தான் இப்போ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குளிச்சுட்டு போகலாம் பார்த்தா அதையும் அந்த விட மாட்டுறாரு. யார் சொன்னா வர்றாரா? ஹலோ, ஐயா ஃபால்ஸ் இருக்காடா? எது அதான் சொல்லல, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். தண்ணிக்குள்ள உள்ள கல் எல்லாமே தெரியும் இங்கே. நல்லா ஜில் இருக்குடா. ஸோ ஃபைனலாக 2வது டைமும் மேலே அந்த ஃபால்ஸை போய் பார்க்க முடியாமல் ரிட்டர்ன் ஆகிறோம். கொஞ்சம் ஏமாற்றம் தான். பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட இவ்வளோ வந்தது போடுது, அதாவது நாங்கள் பார்த்து ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளேஸை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காட்டுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சென்னை சீரீஸ் வர முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.